சண்மதி பார்த்து. சண்மதி என்னமாச்சு? சண்மதி என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல ராஜம்மா, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வருது. சண்மதி வேண்டுதல பாதையில நிறுத்த கூடாதுமா. இன்னும் கொஞ்ச தூரம் தான். எப்படியாவது காவடியை கொண்டு வந்து சாமி கிட்ட சேர்த்துரு. சரிம்மா. அத்தை, அவளே உடம்புக்கு முடியலங்கிறா, மயக்கம் வருதுங்கிறா. எப்படி இந்த நிலைமையில அவளால நடக்க முடியும்? சண்மதி, நீ வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. இல்ல வேண்டாம். நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவளோட இந்த வேண்டுதல் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். சண்மதி, உன்னால முடியும். நீ நல்லபடியா வேண்டுதல முடிச்சிருவ. நான் உன் கூட இருக்கேன். நீ தைரியமா வா. சாமிய மனசுல நினைச்சுக்கோ. காவடிய நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போலாம் வா, மெதுவா வா. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கார்த்திக் மட்டும் தான் என் புருஷன். சண்மதி கிட்ட நான் சொன்ன போய்க்கு எல்லாம் மனசார நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, கல்யாணத்துக்குள்ள எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடணும். சண்மதி, அது கூட நான் எழுதந்து கேட்டா நீ எழுதந்து கொடுக்கற. கார்த்திக், நமக்குள்ள என்ன ஒளிவு மறைவு இருக்க கூடாதுல்ல, அதனால நான் எழுதினத நீ படி, நீ எழுதினத நான் படிக்கிறேன். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் மரத்துல கட்டலாம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? அது இப்போ இந்த மாதிரி நம்ம வேண்டதில்ல, அடுத்தவங்க படிச்சா அது நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதை கொடுத்துறேன். கார்த்திக், அத அடுத்தவங்க படிச்சாதான், ஆனா கட்டிக்க போறவங்களுக்குள்ள அந்த வேண்டுதல் என்னன்னு தெரியறதுல தப்பு கிடையாது கார்த்திக். முதல்ல நீ என்ன எழுதிருக்கேன்னு நான் படிக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. அத படி.
இது ரெண்டுத்தையும் நீயே கட்டு. என்ன பாக்குற? என்னடா படிக்க போனவ மூடிட்டாளேன்னு பாக்குறியா? ஒன்னும் இல்ல, எப்படியும் நான் என்ன நினைச்சு எழுதுனோ அதுதான் நீயும் எழுதிருப்ப. அதனால எதுக்கு அதை படிச்சுட்டு? இந்தா நீயே கட்டு. இந்த என்ன பண்ற? நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தானே எழுதியிருப்போம். அதை எதுக்கு போய் தனித்தனியா படிச்சுக்கிட்டேன்? கட்டிடலாமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வந்திருக்கிறவங்களுக்கு பரிசு பொருளை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். போங்க பேச. அனைவருக்கும் வணக்கம். சாமியோட அருளால தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் செய்து கொள்ள போகும் ஜோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனா ஆனந்த், சீதா கணேசன், சண்மதி கார்த்திக், கோகிலா கார்த்திக், ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்க அனைவருக்கும் இப்ப பரிசு பொருள் கொடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ஜோடியா வாங்க. அடுத்து சண்மதி கார்த்திக் வாங்க. கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. உங்க கல்யாணம் ஏன் தலைமையில தான். நீங்க இல்லாமலா தலைவரே? அருண்பா, கல்யாண வேலைகள் என்னென்ன இருக்கு, இதுல யார் யார் என்னென்ன வேலை செய்யணும், எத்தனை மணிக்கு என்னென்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் தெளிவா குறிச்சு வச்சிருக்கிறேன். இத ஃபாலோ பண்ண, எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. சரியா? சரிப்பா. ஏங்க, நாளைக்கு முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுல முகூர்த்த கால் நடணும். அவர் வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல, ஆனா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னங்க பண்றது? அப்படித்தான் சண்மதி கல்யாணம் நடக்கணும்னா அது அப்படிதான் நடக்கும். அதுக்காக பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்க முடியுமா? இப்ப என்ன பண்ணணும் சொல்லு மங்கை. எனக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு அந்த பந்தக்கால் சம்பிரதாயத்தை நம்மளே பண்ண என்னங்க? அது எப்படி பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? மாப்பிள்ளைய தம்பியா நினைச்சு நம்ம பண்ண வேண்டியதுதான். ஏங்க, என்ன நான் சொல்றது? அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க. என் பெரியம்மா பையனுக்கு அப்படிதான் நடந்துச்சு. அத மனசுல வச்சுட்டு தான் நான் சொல்றேன். சொந்த தம்பியா இருந்தா பரவாயில்ல, இது அந்த மாதிரி இல்லல்ல. கார்த்திக் தம்பி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறாரு. எனக்கு என்னமோ மங்கை சொல்றது சரியா இருக்குமோன்னு தோணுது. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கு தனக்குன்னு யாரும் இல்லைங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்துடக்கூடாது. அவர் சந்தோஷமா இருக்கணும்னா நாம மங்கை சொல்ற மாதிரி செய்யறதுதான் நமக்கு நல்லது சம்மதி. இதுல எந்த குழப்பமும் வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
அருண் நீ மாப்பிள்ளை கிட்டையும் அவர் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் செய்ய போற ராஜுமா கிட்டையும் விஷயத்த சொல்லி அவங்கள காலையிலேயே இங்க வர சொல்லிடு. சரிப்பா. என்னாச்சு? ஐயோ ஐயோ, வாழைமரம் விழுந்துருச்சு, வாழைமரம் விழுந்துருச்சு. ஐயோ, என்னது இது? பந்தக்கால் நட்டதும் அபசகன மாதிரி வாழைமரம் விழுந்துடுச்சே. ஐயோ, என்ன சம்பந்திமா இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. என் மனசுல பட்டதை நான் சொன்னம்மா. எப்போ வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்கலையே, அதத்தான் சொன்னேன். அப்படி என்னம்மா நடக்காம போச்சு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? யாருமே இல்லாத ஒருத்தனை நம்ம குடும்பத்து மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டீங்க. சமையல் செய்யறவங்கள அவருக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்ய வச்சுட்டோம். புடவை தீ பிடிச்சு சிரமப்பட்டு வேண்டுதலை செஞ்சோம். இப்போ வாழைமரம் விழுந்துருச்சு. பாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதனாலதான் சொல்றாங்க. என்ன பவானி நீ நல்லது நடக்க போற நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இருங்கத்த, இப்பதான் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பவானி, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இரு. அப்படித்தானே இத்தனை நாளா இருக்கேன். நம்ம சண்மதிக்கு ஜாதக பொருத்தம் கூட பார்க்கலையே. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல மாமா. ஜாதக பொருத்தம் பார்த்துடலாம். இந்த வாழை மரம் விழுந்தது மனசுக்கு சங்கடமா இருக்கு. பவானி, நாளான்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாராவது ஜாதகம் பார்ப்பாங்களா? அதுவும் போக மாப்பிள்ளைக்கு ஜாதகமே இல்லம்மா. இந்த சமயக்கார அம்மாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்ம பேத்தி இங்க நிம்மதியா இருப்பா. என்ன பண்ணலாம்? வேலையை முடிச்சிட்டு வேகமா வருவேன். வழுக்கி விழுவேன். உன் கை கால் உடையும். எப்படி கல்யாணத்துக்கு வரேன்னு நான் பாக்குறேன். நேரா போய் அவ முகத்துக்கு நேரா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டோம்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கத்தால கூட மண்டபத்துக்கு வராம இருப்பா. அத செய்வோம். இந்நேரம் ராஜிமா விழுந்திருக்கணுமே, சத்தமே காணும். என்ன பாட்டிமா சத்தங்கி? அடி பாவிகளா, இடுப்பு போச்சேடி அம்மா. சொல்லுங்க மேடம். பில்டிங் மெட்டீரியல் வாங்க கொட்டேஷன் கேட்டு லெட்டர் அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமால, மறந்தே போயிட்டேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். With reference of your letter dated on August 18. Okay. We are sending this query for your earliest reply. We need a updated rate of hollow bricks, blue metal, iron rods for 4 mm, 8 mm and 12 mm in various brands. Okay madam. We need quotation of these materials. Thank you. Okay, thank you madam.
காஃபி சம்மந்தி அம்மா போடுறாங்க. சம்மந்தி அம்மாவா? மங்கை அம்மா. அப்படி சொல்லுங்க. சம்மந்தி அம்மா அது இதுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. உரிமை கொண்டாடாம வேற என்னடி பண்ணுவாங்க? ஐயோ, தலையில தேய்க்க வேண்டிய எண்ணெய யாரோ தரையில ஊத்தி என்ன வழுக்கி விழ வச்சுட்டாங்க. பாட்டி சும்மா இருக்கீங்களா? ஆமா சமையல்காரமா, இப்ப யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க? அது சும்மா ஒரு லெட்டருக்காக பேசிட்டு இருந்தேன். என்ன லெட்டர்? ஏதோ கம்பெனின்ற மாதிரி கேட்டுச்சே. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சமயக்கு வந்த ஆள் மாதிரி இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருது. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்தா. ஏன் பவானி, இங்கிலீஷ்ல பேசுறது தப்பா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? நீங்க என்கிட்டன்னு இல்ல, எல்லார்கிட்டயும் ஏதோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன பவானி, நானும் பாக்குறேன். அவங்க வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இந்த காஃபி. அத்தை இருங்க. நீ பேசினதெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு பவானி. ஏதோ குடும்ப சூழ்நிலையால அவங்க சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. சமையல் வேலைக்கு வந்தா அத மட்டும் பார்க்க வேண்டியதுதானே? என்னவோ சம்பந்தி மாதிரியே பேசுறாங்க. நீங்களும் அவங்கள சம்பந்தி மாதிரி நடத்துறீங்க. பாட்டி, அத்தைக்கு ரொம்ப இலகுன மனசு. அத மத்தவங்க பயன்படுத்திக்க கூடாதுல்ல? இப்ப அவங்க என்ன பயன்படுத்தி அப்படி என்னத்தை வாங்கிட்டாங்க? பவானி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அத பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அத்தை, எனக்கு என்னமோ இவங்க விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கு. ஏமா அந்த இன்விடேஷனை வாங்குனீங்க? அவங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்துல கொடுத்திருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டது உன்னோட வெட்டிங் இன்விடேஷன் கார்த்திக். அதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏமா, அந்த பவானிய பாட்டி உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க ஏதோ நினைச்சிட்டு போகட்டும்பா, நாம அத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். இல்லம்மா, அந்த பவானி ரொம்ப மோசமான பொண்ணா இருப்ப போல இருக்கு. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே கார்த்திக். இல்லம்மா, அவன் என் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு தொலையாதா இருப்பான்னு எனக்கு தோணுதா. அவளை சண்மதி டீல் பண்ணிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை ஏமா நம்மள பத்தின உண்மைய சண்மதி கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் சொல்லாம இருக்காங்க? அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரச்சனையும். உங்களை சமையல்காரங்களாவும் என்ன டிரைவராவும் தான் பவானியும் அவங்க பாட்டியும் பாத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். கோயில்ல சீட்டு போட்டு பார்த்த பிறகுதான் நான் தைரியமா இருக்கேன் கார்த்திக். நமக்கு கல்யாணம் தான் முக்கியம். பவானி பாட்டி யாருமே நமக்கு முக்கியம் இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இரு. இன்னும் 2 நாள் சமாளிப்போம். சந்தோஷம் தான்மா. 4 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தானே? சார் சார் வாங்க வாங்க. ராஜிமா, அவர் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரி. கோயில்ல பிரசிடென்ட்டா சுட்டதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பென்டிரைவ்ல இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். லேப்டாப் எடுங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருச்சு? போலீஸ் கஸ்டடியில இருக்கிறவன் நான் சுடதான் வந்தேன், ஆனா நான் சுடவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். எத்தனை தடவை கேட்டாலும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றானா. அப்படி அவன் சுடலன்னா அப்ப சுட்டது யாரு? ஏன் சுடணும்? சார் இந்தாங்க பாருங்க. கொடுங்க. யார் இந்த சாமியாரு?
பாத்து ராஜிமா, கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? சாரி சார், இதோ கிளீன் பண்ணிடுறேன். இந்த ஆளை பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுறானே. இவன் எதுக்கு கோயிலுக்கு வந்தான்? ஒருவேளை இவன் தான் பிரசிடென்ட சுற்றுப்பானோ? சரி, அப்படியே பார்த்தாலும் இவனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சார், இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரசிடென்ட் கிட்ட காமிச்சு இவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கலாமா? கேட்கலாம் சார். நீங்க எதுக்கும் ஒரு தடவை கமிஷனர் ஆபீஸ்ல போய் பாருங்க. உங்க வேலை சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். சரி, பாக்குறேன். நேரம் இருந்தா இன்னைக்கே போய் பாக்குறேன். கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜ கொண்டு வந்து ஐயப்பன் சாருக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் சுட வந்தவன் நான் சுடலன்னு போலீஸ் கிட்ட சொல்றான். வேற யாரு சுற்றுப்பாங்கன்னு விசாரணை நடக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பசுபதியை பார்த்துட்டு யார் இந்த சாமியார், இவரையே வந்தாரு, ஒருவேளை இவரு பிரசிடென்ட்ட சுட வந்திருப்பாரோன்னு ஐயப்பன் சார் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த விசாரணையில பசுபதி மாட்டிக்கிட்டா அவன் வானதிய பத்தியும் எங்களை பத்தியும் சொல்லிருவானோன்னு பயமா இருக்கு. அப்படி சொன்னா கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. ராஜிமா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கல்யாணம் வரைக்கும் அவரை போலீஸ் பக்கம் போக விடாம நான் பாத்துக்கிறேன். என்னடா சரக்கு கேக்குற, சிகரெட் கேக்குற? அவ்வளவு அப்செட்டாவா இருக்க? நல்லா தானே பேசி சிரிச்சுட்டு இருந்த. சிரிச்சதுலாம் ஒண்ணும் இல்ல, உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க, அதுதான் உண்மை. டேய், நான் அழகா அந்த கார்த்தி அழகாடா? நீதான்டா. டேய், நான் எவ்வளோடா படிச்சிருக்கேன்? அந்த டிரைவர் என்னடா படிச்சிருக்கான்? எனக்காக பிறந்தவடா சண்முதி. அப்படித்தான்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிடா சண்முதி கார்த்திகை நினைச்சா? என்னால தாங்க முடியலடா. உனக்கு யாரா அமுதான்றவங்க ஹெல்ப் பண்றதா சொன்னியே, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? பண்றேன்னு சொல்லி இப்ப ரிசப்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இனி நான் அவங்களை எப்படிடா நம்புறது? விடிஞ்சா கல்யாணம். அவன் தாலி கட்டிட்டானா? டேய், சண்முதி எனக்காக பிறந்தவ, அவன் தாலி கட்டக்கூடாது. எப்படா தடுக்க போற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுக்கு நீங்களா தான் சப்போர்ட் பண்ணணும். சொல்றா, என்ன செய்யணும்? கார்த்திகை கடத்தணும். இது ஒண்ணுதான் வழி. கார்த்திக் எங்கேயும் ஓடிட்டானே எல்லாரையும் நம்ப வச்சுட்டு முகூர்த்த நேரத்துல நான் தாலி கட்டணும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, புரிஞ்சுதா? டேய் மச்சான், அடுத்த போட்டியாளர் யாரு? வாங்க. இவங்கதான். நிச்சயமா தெரியுமா? ஏமா, இவர்தான் உன் புருஷனா? பச்சை மிளகாய் கடிச்சுக்கிட்டு கீழே வா. நிச்சயமா தெரியுமா? கன்ஃபார்ம். ஏமா, இவர்தான் உன் புருஷனா?
என்னோட ஒய்ஃப். ஏமா இவர்தான் உன் புருஷனா? இவங்க நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தான். ஏமா இவர்தான் உன் புருஷனா? சம்பந்தி, இந்த கல்யாண விஷயத்துல எதையோ நினைச்சு நான் பயந்தேன். ஆனா தாலி கட்டுற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சம்பந்தி. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. மாப்பிள்ளை எங்க போனாரோ? நிஜமாவே அவருக்கு என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சாலே ரொம்ப குழப்பமா இருக்கு சம்பந்தி. சொல்லுங்க மேடம். உங்களால எனக்கு ஒரு வேலையாகணும். என்ன செய்யணும் மேடம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கார்த்திக் மண்டபத்துக்கு வந்தாகணும். ஓகே மேடம். உடனே உங்க டீம் அலர்ட் பண்ணுங்க. கார்த்திக் பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே மேடம். நாங்க இங்க இருந்து உடனே கிளம்புறோம் மேடம். கண்டிப்பா கார்த்திக் சாரோட தான் வருவோம். எல்லாரும் கார்ல ஏறுங்க. டிரைவர் வண்டி எடு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சம்பந்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு கவனி அவனை. டேய், நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் இங்க தாண்டா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, இவனை கண்ணு முழிக்கவே விட்டுறாதீங்க. சரி மச்சான். மாமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுட்டு இருக்க போறோம்? மாப்பிள்ள எங்க போனாருன்னு தெரிஞ்சாதான் என்னால என்ன முடிவெடுக்க முடியும்னு உங்ககிட்ட சொன்னலாமா? அதுக்காக அவர் எங்க போனார்னு தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? போனவர் தானே. ஒருவேளை அவர் எங்க போனாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சன்மதி கழுத்துல தாலி கட்ட வச்சாலும் நாளைக்கு திரும்பவும் ஓடி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்?
அத்தை, சண்மதி மேல எங்களுக்கும் நிறைய அக்கறை இருக்கு. அதனாலதான் நாங்க இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு, அவங்க சொல்றது நியாயம் தானே ஐயப்பா. மத்த விஷயம் மாதிரி இதுலயே நீ புடிச்ச புடியிலேயே இருக்காம உன் பொண்ணு வாழ்க்கைய மனசுல வச்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அப்பதான் உன்னால போனவனுக்காக இன்னும் காத்து இருக்கிறதா இல்ல உடனடியா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அச்சா, ஏதோ சத்தம் கேக்குதுடா. சரி போய் என்னன்னு பாரு. டேய் மச்சான், யாரோ வந்திருக்காங்கடா. டேய் என்னடா சொல்ற? டேய் யாருன்னு தெரியலடா. ஒருவேளை இவனை கடத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பாங்களோ? இவனை கடத்தி இங்கதான் வச்சிருக்கோன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னல, கண்டிப்பா இவனை தேடிதான்டா வந்திருப்பாங்க. இப்ப என்னடா பண்றது? டேய் நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம். முதல்ல இங்க இருந்து இவனை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவான். வேகமா போய் கட்ட வருங்கடா. அது போறோம் பாருங்க. வாங்க வாங்க. ஏய் புரியல. ஏய் புரியல. ஏய் புரிய. அவனுக்கு எடுத்துறாங்க. சார் சார் என்னாச்சு? ஒண்ணா பயப்படாதீங்க. ராஜேஸ்வரி மேடம் எங்களை அனுப்பிச்சாங்க. வாங்க மண்டபத்துக்கு போலாம். தெரிய மாட்டேன் சார். ஓடு ஓடு. ஐயப்பா, நாங்க எல்லாரும் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு என்ன யோசனை? உன் பிடிவாதம், கௌரவம், இது எல்லாத்தையும் விட உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா? போனவ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி காத்துட்டு இருக்க போற? ஐயப்பா, எனக்கு இது சரியா படலடா. அங்கிள், அப்பா எது சொன்னாலும் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்லுவாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் போனவன் திரும்பி வருவான்னு எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க? என்ன ஆனாலும் சரி, அந்த கார்த்திக் இங்க வரப்போறதில்லை. ஏத்துக்கிறது உங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. சண்மதி, நீயாச்சு அங்கிளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாரு. ஒருவேளை நீ விருப்பப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னு அவரு சங்கடப்படலாம் இல்லையா? நீ லவ் பண்ணதெல்லாம் தப்பு இல்ல சண்மதி. லவ் பண்ண ஆளுதான் தப்பு. நல்ல வேளை அவனோட சுயரூபம் என்னன்னு இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு. ஒருவேளை உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி அப்புறமா அவனை விட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் வெயிட் பண்ணாலும் அவன் வரப்போறதில்ல. புரிஞ்சுக்கோ சண்மதி.
அந்த பொம்பளை வேலை செய்ய வந்தாளா இல்ல நீ அந்த பொம்பளைக்கு வேலை செய்ய வந்திருக்கியான்னு எனக்கு ஒண்ணு புரியல. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல உன் நிலைமை என்னன்னு யோசனை பண்ணி பாரு. பாட்டி, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலன்னும் போது நாமளும் வேற என்னதான் பண்றது? கோவில்ல சண்மதி செய்ய வேண்டிய வேண்டுதல நடக்க விடாம பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்கல. நேத்து அந்த கார்த்திகை காணும்னதும் அப்பவாது இந்த கல்யாணம் நின்னுடும் நினைச்சோம். அப்பவும் நடக்கல. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது பாட்டி? நீங்களே சொல்லுங்க பாட்டி. இத பாரு, எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனா முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. சண்மதி கழுத்துல தாலி ஏறுறதுக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அத மறந்து